வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு சந்திர கிரகணம் நடந்துகிட்டு இருக்குது. இந்த ஆண்டின் முதலாவது சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வெறுங்கனில் பார்க்கலாமா இல்லையான்னு தெரியலை, அதை ஒன்றும் சொல்லிக்கிற காணா. இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் எத்தனையோ எக்யூப்மெண்ட்ஸ் இருந்தாலும் அந்த காலத்தில் எந்த மாதிரி நடைமுறையை பார்த்துருப்பாங்க அப்படின்னா, இந்த சந்திர கிரகணத்தை எப்படிலாம் உணர்ந்திருப்பாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். கும்பா பல்வேறு நல்ல விஷயங்கள்ல பூரா இந்த கும்பாவுடைய இது இருக்குது. அதனால் நம்ம கிட்ட ஒரு கும்பா இருந்துச்சு. உலக்க இதே முக்கியமான ஒரு விஷயம். இன்றைக்கி எவ்வளோ பெரிய எக்யூப்மெண்ட் வேணாலும் வாங்கிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். இந்த உலக்கைகளை வாங்குறது சாதாரண விஷயம் இல்லை. இது நம்ம வீட்டில் ஒன்று இருந்துச்சு. இந்த கும்பாவில் தண்ணியை ஊற்றி இந்த உலக்கையை வச்சா நிற்கும். மற்ற நேரங்களில் நீங்கள் வச்சு பாருங்கள், நிற்காது. ஆனால் இந்த சந்திர கிரகணம் நடக்கிற போது, சூரிய கிரகணம் நடக்கிற போது இதெல்லாம் நிற்கும். பாருங்கள், தண்ணி ஊற்றுவோம். தண்ணியை ஊற்றியாச்சு. இப்போ இந்த உலக்கையை வைக்க போகிறோம். பார்ப்போமா? காந்த மாதிரி பிடிச்சிக்கிறது எப்படி? இது இந்த சந்திர கிரகணம் எவ்வளவு நேரம் இருக்கோ அவ்வளவு நேரம் இருக்குது. பாருங்களேன், இப்படி இப்படி வச்சா நிற்கிது. உலக்கை இப்படி நிற்குமா? நிற்காது. ஸோ இதுதான் இந்த சந்திர கிரகணத்துடைய எஃபெக்ட். இதை நம்மளுடைய முன்னோர்கள் அந்த காலத்திலேயே தெரிஞ்சு வச்சுருந்துருக்காங்க. அது எப்படி தெரிஞ்சு வச்சாங்க அப்படின்னு தெரியலை. ஸோ இந்த சந்திர கிரகணத்தை எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, சூரியனை பாம்பு முழுங்குது அப்படி சொல்லுவாங்க. அப்புறம் இந்த நேரங்களில் சாப்பிடக்கூடாது, தூங்கக்கூடாது அப்படி சொல்லுவாங்க. ஏன் இன்னைக்கு நேரமாக கூட எத்தனையோ கோயில்களுடைய அந்த நடவாசல் அடைச்சிருக்கும். அந்த அளவுக்கு சந்திர கிரகணத்துக்கு அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்குது, சக்தி இருக்கிறது உண்மைதான். அந்த மாதிரி உண்மைகளை இது மாதிரி விஷயங்கள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். பவரு, சக்தி அப்படிங்கிறது, மந்திரம், இது எல்லாமே கண்ணுக்கெல்லாம் தெரியாது. இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக நம்ம உணர முடியும் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ உங்கள் வீட்டில் இது மாதிரி உலக்கைகள் இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி நண்பர்களே. நிற்கட்டும், அந்த வார்த்தை நிற்கும்.